ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் சங்கர் பேசுகிறேன். விஜய் ஸ்பாட் சேனலுக்கு அவங்களை வரவேற்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் ஷர்ட் போட்டு வரீங்க, டிஷர்ட்லாம் போட மாட்டேங்க. அதான் சரி, இனிமேல் இதை நம்ம பிராண்டு டிஷர்ட் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து இதை மெனக்கெட்டு இதுக்காக வாங்கியிருக்கேன். இந்த டிஷர்ட் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். சரி, ஓகே, விஷயத்துக்கு போகலாம். 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளை ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாத ஒரு கட்சியாக உருவெடுத்தது தமிழக வெற்றி கழகம். அது ராஜாஜி முன்னாள் முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் எப்படி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்து வச்சுருந்தார்களோ அதே பங்கை இப்போ தமிழக வெற்றி கழகம் கொடுத்து வச்சிருக்கிறது. இடையில இருந்த ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க 2 பேருமே அதை காங்கிரஸுக்கோ இல்லை அவங்க கூட்டணி கட்சிக்கோ ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள், மற்றபடி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு ஒரு உறுதிமொழியோடு இருந்திருந்தாங்க. அதை மாற்றி அமைச்சு ஏன் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் அவங்க வேணும், ஏன் கூட ஆட்சியில் பங்கேற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மாற்றி அமைச்சிருக்கார். இதே ஒரு பெரிய நியூ ட்ரெண்டு, நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. மொத்தம் 32 அமைச்சர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் இளைஞர்கள். 32 அமைச்சர்கள் இளைஞர்கள். எனக்கு தெரிஞ்சு இதில் அதிகமாக பேசப்படுறது யாருன்னா கிணத்துக்கடவு எம்எல்ஏ ப்ளஸ்ஸு ரமேஷ் ப்ரோ. இவங்க 2 பேர் தான் வயசு கம்மியாக உள்ளவங்க, அதிகமாக பேசப்படக்கூடியவங்க. மற்றவங்க பேசாமலாம் இல்லை, மற்றவங்கள பற்றி மக்கள் பேசுகிறாங்க. டிஜே பிரபு அமைச்சராக இருக்கட்டும், சிடிஆர் நிர்மல் அவராக இருக்கட்டும், ஆதவர்ஜுனாக இருக்கட்டும், எல்லாரை பற்றியும் பேச தான் செய்கிறாங்க. ஆனால் இவங்க ஏஜ் ரொம்ப கம்மி. அப்புறம் அவினாசியில் கமலி, அந்த மேடமும் ஏஜ் கம்மி தான். அவங்களுக்கும் ஒரு அமைச்சர் போஸ்டிங் கொடுத்து வச்சுருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட்டு, இடது வலது, அப்புறம் முஸ்லீம் லீக், இவங்க 2 பேரும் டிஎம்கேல இருந்துட்டு வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கறதுனால தான் அமைச்சர் போஸ்டிங்கை வந்து டிலே பண்ணி வச்சுருக்காரு நினைக்கிறேன். சப்போஸ் அவங்க இப்போவே ஆதரவு காங்கிரஸ் மாதிரி ஓப்பனாக நாங்கள் கூட்டணியில் சேரோன்னு சொல்லியிருந்தால் கூட இன்றைக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஓகே, அதனால தான் கொடுக்காம விட்டுருக்காரு. கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். ஏன்னா அவங்களும் இழுத்தடிச்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. உடனே ஆதரவு கேட்கும்போது உடனே கொடுத்தாங்க, இழுத்தடிச்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. உடனே கொடுத்துருந்தா உடனே அவங்களுக்கு உண்டான மரியாதை கிடச்சிருக்கும். இழுத்தடித்ததுனால தான் அவரும் நினைக்கிறேன், தெரியல, நாளைக்கு தெரியும். முடிவாயிடுச்சின்னு சொல்லி இப்போ அஃபிஷியல் நியூஸ் வந்துச்சு. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா நம்ம நியூஸ் சேனலை பொறுத்தளவில் எந்த நியூஸுமே நம்ப முடியாது. நைட்டு ஒன்று போட்டு காலையில் ஒன்று போடுவானுங்க, காலையில் ஒன்று போட்டு மதியம் ஒன்று போடுவாங்க. மாற்றி மாற்றி பேசுகிறது தான் அவங்களோட வேலை. அதனால் அதெல்லாம் நம்பக்கூடாது. இப்போது துறையெல்லாம் அறிவிச்சிட்டாங்க, சரியா? ஆட்சிக்கு அவருக்கு வாய்ப்பே இல்லை. சப்போஸ் தான் சொல்கிறேன், ஆட்சி கவர்ந்தால் அதுக்கு முழு காரணம் விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் அவங்களாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க தான் டிஎம்கேங்கிற ஒரு கத்திக்குள்ளே இருக்கிற உரைக்குள்ளே இருக்காங்க. அதனால் அவங்கள நம்ப முடியாது. அதனால் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் போட்டு பார்த்துக்கலாம் தான் நம்ம ஆள் களத்தில் இறங்கியிருக்காரு. பார்த்து செய்வார். மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து செஞ்சுருவார். முதல் கட்டமாக 1000 ரூபா வைப்பு நிதி போட்டார் இந்த மாதம். அடுத்த பெண்களுக்கு அடுத்த மாதம் 2500 ரூபா வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் மாற்றமே கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இந்த சட்டசபையில் உதயநிதி அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்னா இல்லை, நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா
அதுக்கு நான் பதில் சொல்கிறேனால கேட்டுட்டு நீங்கள் வெளியே போகணும். சரியா? நீங்கள் ஏதோ சிலபஸில் ஸ்கூலில் எஸ்ஏ போயம் படிக்கிற மாதிரி கடகடன்னு உங்கள் அப்பா எழுதி கொடுத்ததை வந்து படிச்சுட்டு டக்குன்னு வெளியே நடப்பு செஞ்சிங்கன்னா அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு தெரியுமா? அவர் என்ன பேசுகிற ஒருவேளை டிவியில் பார்த்துக்கலான்னு போயிட்டீங்களோ? டிவியில் பார்த்துக்கலான்னு நீங்கள் வீட்டில் இருந்து டிவி பார்க்க வேண்டியதானே? எதுக்கு சட்டசபைக்கெலாம் வரீங்க? மக்களை உங்களை எதுக்கு எம்எல்ஏவாக சூஸ் பண்ணுறாங்க? நான் உங்களே இல்லை, பொதுவாக எல்லா அரசியல்வாதிகளும் தான் கேட்குறேன். இந்த வெளிநடப்புன்னா எது பண்ணுறீங்க? வெளிநடப்பு பண்ணிங்கன்னா அங்கே என்ன நடத்தி என்ன மக்களோட கோரிக்கை வைக்கிறதுக்காக தான் உங்களை எம்எல்ஏவாக உங்களை அந்த தொகுதி மக்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஓட்டு போட்டு உங்களை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, தோற்றுட்டீங்க உங்கள் கட்சி, அது வேறு பிரச்சனை. நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு அந்த சட்டசபையில் உட்காந்து அவங்க நீங்கள் கேள்வி கேட்க அவங்க பதில் சொன்னால் தான் அந்த இடத்துல வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சபாநாயகர் 2 பேரும் இதையும் இது பண்ணி வைப்பார். அதை விட்டுட்டு நீங்கள் வெளிநடப்புன்னு ஒன்று பண்ணுறீங்கன்னா அது வந்து விஜய் அவமதிக்கிறது கிடையாது. விஜய் யார் முதலமைச்சராக ஆக்கியிருக்கா? ஆளுநர், மக்கள். சரியா? 2 பேர் சேர்ந்து தான் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அப்போது நீங்கள் முதலமைச்சரை அவமதிக்கிறேங்கிற பேரில் வெளிநடப்பு செய்கிறீங்க. அது முதலமைச்சரை அவமதிக்கிறது இல்லை, மக்களையே சேர்த்து தான் நீங்கள் அவமதிக்கிறீங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை ஜெயிச்சுட்டு இன்னொரு தடவை ஜெயிக்காமல் போகிறதுக்கு மெயின் ரீசனே அதுதான். நீங்கள் உங்களுக்கு மக்கள் பொறுப்பு கிடையாது, சும்மா ஃபுல்லாக விளம்பரம் தான். விளம்பரம். இதில் வேற உங்கள் டேடி வந்து அதான் இப்போ எம்எல்ஏ கூட இருக்க, அதனால தான் டேடிங்கிறேன். டேடி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவர் ஒரு கல்யாண மண்டபத்தில் தஞ்சாவூர் கல்யாண மண்டபத்தில் மேடையில் போய் புலம்புறாரு. அவருக்கு ஒரு தூக்க மாத்திரையாவது கொடுத்து வீட்டில் சாப்பாடு போட்டு தூங்க வைக்க வேண்டியதுதானே? இல்லை அவருக்கு வேறு ஏதாவது கழக பணி எது இருந்தால் கொடுக்க வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு சும்மா போகிற இடம் வர்ற இடம் பூரா புலம்பி தள்ளுறாரு. அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாரு? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு அதுதான் காரணம் டிவிக்கு ஜெயிச்சதுக்கு அப்படின்னு டிவிக்குன்னு சொல்லாமல் சொல்கிறாரு. ஓகே, இன்ஸ்டாகிராம் தான் வச்சுக்கோங்க, நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் ஜெயித்தோம். ஆனால் சன் டிவி, கலைஞர் டிவி எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இது போக யூடியூப்பில் பெண் நிறுவனம் ஒரு மறைமுகமாக ஒரு நிறுவனத்தை உங்கள் மருமகன் சபரீசன் மூலமாக நடத்திட்டு விஜயை பற்றி எவ்வளோ கேவலமாக, அதுவும் நீங்கள் மற்ற வீடியோ போட்டது கூட நான் சகிச்சுக்கிறேன். ஆனால் கரூர் விஷயத்தில் ஒரு 40 போனால் அப்படியே நடந்து போகிற மாதிரி ஒரு இது பண்ணிங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் கரூர் மக்களே உங்களை மன்னிக்க மாட்டாங்க. அதான் அந்த தொகுதியில் உனக்கு ஓடிச்சிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் செந்தில் பாலாஜி வந்து கோவை தெருக்கில் வந்துருந்தார். பரவாயில்ல, ஜெயிச்சிட்டாரு. அது எது சும்மாலாம் ஜெயிக்கல, தலைக்கு 10,000 ரூபா கொடுத்து ஜெயிச்சிருக்காரு. இல்லாட்டி எவனாவது மனுஷன் அவனுக்கு ஓட்டு போடானா? சிரிப்பு தான் வருது எனக்கு. இல்லை, இன்னொன்று என்னென்னா, ஆட்சிக்கு வந்தாலும் ரீஎலெக்ஷனுக்கு செலவழிக்கிற அளவுக்கு எந்த ஒரு வேட்பாளருக்கும் கையில் 10 பைசா கிடையாது. இத்தனை வருஷமாக சேர்த்து வச்ச காசு, கொள்ளையடிச்சு வச்ச காசு எல்லாத்தையுமே ஒரே எலெக்ஷனில் விஜய்ங்கிற ஒரு முகத்தை தோக்கடிக்கிறதுக்காக செலவு பண்ணாங்களே தவிர மற்றபடி அவங்க ஜெயிக்கணும்னு ஒருத்தனும் செலவு பண்ணலாம். அதனால தோற்றுட்டாங்க. மக்கள் நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, ஆனால் ஓட்டு விஜய் தான் சொல்லி ஓட்டு போட்டு போயிட்டாங்க. அதாவது இப்போ ஸ்ட்ரென்த்து யாரோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது? விஜயோட ஸ்ட்ரென்த்து இளைஞரோட ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்குது. இளைஞர்கள் 2 பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க. ஒன்று சீமான், இன்னொன்று விஜய்னு பிரிஞ்சிருக்காங்க. இதில் சீமானுக்கு அதிகமாக ஓட்டு விழும்பா, விஜய்க்கு ஓட்டு விழுமான்னு பார்த்தா விஜய்க்கு தான் ஓட்டு விழுந்துருக்கு. சீமான் அவரை பற்றி அடுத்த வீடியோ இருக்குது. அவர் சரி, அவர் ஃபாலோ பண்ணுறவங்களும் அது ஒரு தனி உலகம். அதை பற்றி தனி வீடியோ போடுறேன். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சமாவது சுருக்குன்னு குத்தோம். என் கூட வேலை பார்க்குறனும் ஒருத்தன் இருக்கான், அவரை ஃபாலோ பண்ணுறான்.
எதுக்காக ஃபாலோ பண்ணுறேன்னு தெரியாது, ஆனால் ஃபாலோ பண்ணுவோம். கேட்டால் ஐடியாலஜி நல்லா இருக்குது அப்படிங்கிறான். ஐடியாலஜி மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது ஐடியாலஜின்னு கேட்டால் ஆமாங்கிறான். ஏன் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்க. அப்போ நீ எதுக்கு கம்பெனிக்கு வேலைக்கு வந்த, ஆடு மாடு மேய்க்க பேருக்கு வேண்டியதுதானே அப்படி தான் கேட்டேன். அதை பற்றி தனியாக பேசினேன். அதை பற்றி பேசினா இப்போதைக்கு நம்மளோட மைண்ட் செட்டு எல்லாமே மாறிடுது. அப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி ப்ளஸ் ரஜினி அவர்கள் புரோக்கராக செயல்பட்டார். அதை வந்து தொழில் திருமாவளவன் ஓப்பனாக சொல்லிட்டார். அது சொன்னதுக்கப்புறம் கூட அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிற மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுக்காரு. இத்தனை வருஷமாக எத்தனை பிரச்சனை இந்த டிஎம்கே ஏடிஎம்கேலாம் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் கூப்பிட்டு மாநிலத்தில் ப்ரெஸ் மீட் கொடுக்காத ஒரு ரஜினி அவர்கள், மூத்த நடிகரும் மூத்த மனிதருமான ரஜினி அவர்கள் இதுக்கு ஏன் வாலண்டியாக கொடுக்கணும்? இவரை பற்றி இப்போ காசிப்பு எத்தனையோ வந்திருக்கு. எந்திரனில் ஐஸ்வர்யா நடிக்க வச்சதே ரஜினி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவாஜியில் சிறையாக நடிக்க வச்சதை எல்லாமே சொல்ல தான் செய்வாங்க. எத்தனை காசிப்பு வந்திருக்கு. எல்லாத்துக்குமே கூப்பிட்டு பதில் சொல்லி இருந்தார். அவரை பொறுத்தளவில் அந்த காசிப்புனால அவருக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. எப்படி ஒரு சுயநலமான ஒரு புத்தி. மற்றபடி மக்களுக்காகலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்து வர படத்தை ஜெயிலருக்குவோ இல்லை அடுத்து வர எந்த படமாக இருந்தாலும் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? பிஸ்னஸ் பாதிச்சிருக்கும்ல. அவருக்கு இருக்கிற அதே ராசி நட்சத்திரம் தாங்க எனக்கும். ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் நான் பிறந்ததுலேருந்து நான் யார் ஃபேன்னா ரஜினி ஃபேன் தான். படைப்பா படம் தான் எனக்கு என்னென்ன தெரிஞ்சது, தியேட்டரை போய் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அருணாச்சலாம் பார்த்துருக்கேன். சின்ன வயசு எனக்கு அவ்வளோ தெரியல. அந்த அப்படி இம்பேக்ட் ஆகி அவர் ஸ்டைல் மேலே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி தான் அவர் கூட சேர்ந்து பயணித்தேன். அதுக்கப்புறம் ஒரு போக்கிரி படத்தில் இருந்தால் அப்படியே நானும் வேறு ட்ராக்கில் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாக மக்களை நேசிக்கிற யாருமே மக்களுக்கு துரோகம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி வைக்கிறது என்ன, அதுக்கு ஸ்டாலின்கிட்ட வந்து இவர் பேசுகிறது என்ன, அதுக்கு அவர் ஓகே சொன்னாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் திருமாவளவன் என்ன தான் சிஎம் ஆகும் அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஆனால் மறுநாள் கேட்டதுக்கு அதெல்லாம் வதந்தின்னா மற்றவங்க தானே சொல்லணும், நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? நீங்களே ஒரு உண்மையை வளரிட்டு மறுநாள் அதை கேட்டால் வதந்தி அப்படின்னு சொல்கிறீங்களா? இது உண்மை, அது உண்மையா, இது உண்மையா? இந்த அளவுக்கு மக்களை ஒரு கூமுட்டையாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அடுத்த தடவை சொல்கிறேன், திருமாவளவன் அவர்களே, நீங்கள் கூட ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். படம் கொடுத்து ஓட்டு போடுறது சரியா, காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்கள்லாம் மாறி பல வருஷம் ஆச்சு, பல மாதங்களாச்சு. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஊழல் பண்ணிட்டு போயிட்டாங்க. டிஎம்கேல எந்த அமைச்சரை எடுத்து, பழைய அமைச்சர்கள் எந்த அமைச்சரை எடுத்து ஊழல் இல்லை. கேஎன் நேரு 1000 கோடி ஊழல். ஒரு போஸ்டிங் போடுறதில்ல, ஒரு போஸ்டிங் போடுறவன்ட்டே காசு வாங்கியிருக்காங்க, எக்ஸாம் எழுதுகிறவன்ட்டே காசு வாங்கியிருக்காங்க. அந்த அவ்வளோ காசு சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதான் இப்போ கிளறு சொல்லியிருக்காரு, அது நியூஸ் வந்துட்டுருக்கு. அப்புறம் கிட்னி, ஆனால் அவன் ஜெயிச்சிருக்கானே, அவன் தான் சொல்லுவேன், மரியாதைலாம் கிடையாது அந்த தொகுதி எம்எல்ஏக்கு. அந்த தொகுதியில் இன்னும் மறுபடியும் ஜெயிச்சிருக்கான். அது ஓட்டு போட்ட மக்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, இல்லை மறுபடியும் என் கிட்னி எடுத்துக்கங்கன்னு சொல்கிறதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. இல்லை என்ன பண்ணுறது? அப்புறம் செந்தில் பாலாஜி அவர் பேரில் 3 கேஸ் இருக்குது. அது இப்போ அமலாக்கத்துறை விஜய்கிட்ட பெர்மிஷன் கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. விஜய் வந்து இந்த அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணுறதுல பிஸியாக இருக்கனால அதை மறந்து அடுத்து சைனை அவர் மேலே தான் சைனை போட்டு அவரை தூக்கி கொண்டு வைக்கணும். அவரையும் எம்எல்ஏவாக கேட்பாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கணும் மக்களே. எவ்வளோ காசு தரான்னு பார்க்காதீங்க சரியா, அவன் எந்த கட்சின்னு பார்க்காதீங்க.
அவன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான், இப்போ எப்படி இருக்கான், அதை பார்த்துட்டு ஓட்டு போடணும். ஏன்னா நம்ம கரூர்லேருந்து இங்கே வந்து நிற்கிறான்னா என்ன காரணம்? கரூரில் அந்த பிரச்சனை நடக்கும்போது அவன் பேர் ரிப்பேர் ஆகிடுச்சுனால தான் இங்கே வந்து நிற்கின்றான். இல்லாட்டி அவன் ஜெயிச்சிருக்க மாட்டான். அது இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன ஓட்டில் தான் நின்று வச்சுருக்கான். அது எல்லாத்துலேயும் 10,000 சரமாரி கொடுத்துருக்கான். இல்லாட்டி ஜெயிச்சிருக்க மாட்டான். இவ்வளவு பண்ணிவிட்டு அவன் இவ்வளோ தெனாவட்டாக இங்கே வந்து நிற்கிறான்னா இப்போ நான் என்ன செய்யலாம்? அமலாக்கத்துறை வருது, விஜய் சைனுக்காக வெயிட்டிங். சைன் போட்டால் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அடுத்து யார்? நம்ம கிட்னி தான். சுகாதாரத்துறை அமைச்சர் இன்றைக்கி அறிவிச்சிட்டாரு. யார்? அருண்ராஜ் அவர்கள், IAS. அவர் அறிவிச்சிட்டார், யாராக இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ட்டார். இதுக்கு மேலே என்ன வேணும்? இதைத்தான் நான் எதிர்பார்க்கேன். யாராக இருந்தாலுங்கிற அந்த வார்த்தையை கேட்டு எனக்கு பல வருஷம் ஆச்சு. படத்தில் தான் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டிருக்கேன், யாராக இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்பேன். ஆனால் ஐ வில் மிஸ் யூ அருண்ராஜ் அவர்கள். இந்த மாதிரி வார்த்தையை தான் நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். யாராக இருந்தாலும் பனிஷ் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும். ஒரே நாள் 72 ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ். இந்த ஜில்லா படத்தில் வந்த மாதிரியே இருக்குது. ஒரே நாள் நைட்டில் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணாலும் 100கணக்கான ரவுடியை வண்டியில் ஏற்ற இடம் இருந்தால் கடைசியில் லாரியில் போட்டு அள்ளுவாங்க. அந்த மாதிரி அள்ளிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. பதவி வச்ச 4 நாளில் 4000 கிலோ கஞ்சா பறிமுதல். 717 கடை மூடிட்டாங்க, டைமை குறைச்சிட்டாங்க. ப்ரைவேட் மதுபான கடைகளையும் சேர்த்து 717 கடையும் இது பண்ணி தனியார் மதுபான கடையும் சேர்த்து 10 மணியோட க்ளோஸ். எக்ஸ்ட்ரா திறந்துருந்தால் சாவி கொடு அப்படின்னு வாங்கிட்டு போகிறாங்க. அவன் போலீஸ் அவர்கள் வந்து ஒழுங்காக அதை வாட்ச் பண்ணுறாங்களாம் பார்க்குறதுக்கு அந்த போலீஸ்க்கு ஒரு கெட்டு ஒருத்தாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? பெண்கள் பாதுகாப்புங்கிறது இதில் தான் தொடங்குது. மதுங்கிறது ஒரு காலத்தில் எப்படின்னா, இந்த ராஜாக்கள்லாம் வந்து இந்த போருக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. போயிட்டு வந்துட்டு உடம்பு வழியால் டயர்டில் இருப்பாங்க. அதை மறந்து தூங்குறதுக்காக தான் அந்த மதுபானம் திராட்சை ரசங்கிறது கண்டுபிடிச்சாங்க. அது நாளையடைவில் போய் இந்த கெமிக்கல்லாம் ஆட் பண்ணி, ஆல்கஹாலை ஆட் பண்ணி, இந்த திராட்சை ரசத்துலேயும் இந்த இன்னும் கொஞ்சம் நேரம் இதாக இருக்குது, அந்த போதையாக இருக்கிறதுக்காக இந்த ஆல்கஹால்ங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சுன்னா இதை கொண்டு வந்தாங்க. இந்த ஆல்கஹால் 1% எக்ஸ்ட்ரா போனால் கூட அது உயிருக்கு ஆபத்து தான். அந்த மாதிரி இருக்கிற ஆல்கஹாலை தான் இப்போ கொண்டு இங்கே டாஸ்மார்க்னு எல்லா ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே அதை ரன் பண்ணுவாங்க. அதை ஆரம்பித்தது என்னமோ ஜெயலலிதா அம்மா தான். ஏன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 4th 5th படிக்கும்போது தான் ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்த எல்லா கவர்மெண்ட்டும் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் 2 பேரும் மாறி வந்து மூடிடும் சொல்லி மக்களை பிம்பளக்கா பிலாப்பி காட்டியிருந்தாங்க. கடைசியில் என்னாச்சு? யாருமே முடியல. ஆனால் அந்தவனை ஆப்படிச்சாரான் மொதல் கையெழுத்து 717 கடை ஆடா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தைரியம் துணிவு தாங்க உங்ககிட்ட நாங்கள் கேட்குறோம். புரியுதா? உங்ககிட்ட நாங்கள் வேறு எதுவுமே கேட்குறோம். மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தியாக நீங்கள் இருக்கணும். ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவங்க எதுக்குமே பயப்படாதவங்களாக இருக்கணும், துணிச்சலாக இருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் யாராக இருந்தாலும் சரி, மக்களை பாதுகாக்கிறதுக்கு உயிர் கொடுத்து போராடுற ஒரு சக்தியாக இருந்தால் தான் அவங்க பெரிய அரசியல் சக்தியாக உருவாக முடியும். மற்றபடி நீங்கள் சும்மா விளம்பரம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டிவியில் விளம்பரம் பண்ணுறீங்க, நேரில் வரும்போது கை கொடுக்குறீங்க, அதை ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்பில் ஃப்ளெக்ஸ் அடித்து ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் 0 தான். விளம்பரம் பண்ணுறது நல்ல அரசியல் பாதியில் இல்லை. அப்புறம் எடப்பாடி அவர்கள் 26 அமைச்சர்களை வெளியே அனுப்பிட்டீங்க.
அதுக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு நாளைக்கு இருக்குது, நாளைக்கு நான் போடுறேன். அதுக்குள்ளே ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நடத்துங்க, பார்ப்போம். நாளைக்கு ஒரு வீடியோ இருக்குது உங்களுக்காக, அதை நான் தனியாகவே போடுறேன். ஓகே, நாளைக்கு விசிகா, அப்புறம் முஸ்லீம் லீக் அவர்கள், அப்புறம் இடதுசாரி வலதுசாரி அவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு போஸ்டிங் கொடுக்கலையா அப்படிங்கிறத நாளை பார்ப்போம். எது நடந்தாலும் நன்மைக்கு, நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். ஓகேயா? மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜயசங்கர், விஜய் ஸ்பாட் சேனலுக்காக வரவேற்று சென்றடைகிறேன். பாய்.